அழைத்து வந்து அந்த கும்பங்களை எல்லாம் ஆலய வளமாக எடுத்து வந்து மண்டபார்ச்சனை வேதிகார்ச்சனை வழிபாடுகளை செய்து அம்பாளுக்கு முதற்கால யாக வேள்வி நடைபெற்று இன்னும் சில நேரத்தில் முதற்காலத்தினுடைய மங்கள மகா பூர்ணாவதியானது நடைபெற இருக்கின்றது. இந்த பெரியாண்டிச்சி கோவில்ல ஆலயத்தில் உட்கார்ந்து இந்த கங்கணம் கட்டுபவர்களுக்கு என்னென்ன வழிபாடு நடைபெற்றுள்ளது, இதனால என்ன விஷயம், இந்த பூஜை செய்வதனால என்ன பலன் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிட்டு வந்தோம். இப்போ இங்கே யாகசாலையில இப்போ யாக வழிபாடு நிறைவு பண்ண போறோம். முதற்கால பூஜை நம்மளுடைய அய்யனாரப்ப சுவாமி, பெரியாண்டிச்சி அம்மன், கருப்பராயன் மற்றும் எல்லா தெய்வங்களும் இப்போ இந்த யாகசாலையில நமக்கெல்லாம் கும்ப வடிவமாக திருக்காட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். பாருங்க, அந்த கலசத்திற்கு எப்படி அலங்காரம் பண்ணியிருக்காங்க. அதுல பார்த்தாலே நம்முடைய அம்மன் வந்து சிம்மாசனம் போட்டு மேல அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காட்சியை நமது ஆச்சாரிய பெருமக்கள் நண்பர்கள் செய்திருக்கிறார்கள். அம்பாளை பார்த்தாலுமே நமக்கு அப்படியே மனசை கொள்ளை போற மாதிரி இருக்கும். இப்போ இங்க சுவாமி எல்லா தெய்வங்களும் பார்த்தீங்கன்னா நமக்கு கும்ப வடிவமாக காட்சி தருகிறார்கள். சுவாமியினுடைய சக்தி எல்லாமே இங்குதான். இந்த யாகசாலைக்கு யாக ஆலயம் அப்படின்னு பேர். கோவில எப்படி சுவாமி நம்ம வழிபாடு பண்றோமோ அதே பயபக்தியோட இந்த இடத்துல நம்ம வழிபாடு பண்ண வேண்டும். ஏன்னா இங்கிருந்து தான் சக்தியை கொண்டு போய் நாளைக்கு அங்க மூலஸ்தானத்தில் கொண்டு போறோம். அப்போ கும்ப வடிவமாக நமக்கெல்லாம் காட்சி கொண்டிருக்கக்கூடிய சுவாமிகளுக்கு மேடை அமைத்து அதன் மேலே வைத்து பூஜை செய்து யாக வேள்வி, நம்மளுடைய தர்மத்துல யாகம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப உன்னதமான அக்னி வழிபாடு. சுவாமிக்கு நாம கருவறையிலேயாகட்டும், யாகசாலையிலேயாகட்டும், கும்பத்திற்காகட்டும், பிம்பத்திற்காகட்டும் செய்யக்கூடிய நைவேத்தியம், தேங்காய் பழம், சர்க்கரை பொங்கல் போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பிரசாதமா வாங்கிக்கலாம். ஆனா அக்னியில யாகத்திலே கொடுக்கக்கூடிய எல்லா பொருட்களுமே இறைவனுக்கு நேரடியாக சென்றடைகின்றது. ஆகாஷாத் வாயுஹு வாயோரக்னிஹி அக்னேராபஹ அத்ய பிருத்திவி பிருத்திவ்யா ஓஷதயஹ ஓஷதிப்யோன்னம். அப்போ அக்னியில கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை பொருட்கள் எல்லாம் ஔஷதம், ஓஷதின்னு சொல்லப்பட்டிருக்கு. மூலிகை பொருட்கள் ஒவ்வொன்றத்துக்கும் மருந்து தன்மை அதிகம். ஆயுர்வேதம், சித்தா போன்ற பொருட்கள் எல்லாம் மூலிகைகள் எல்லாம்